என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா? கவலைய விடுங்க, இத பண்ணுங்க. முதல்ல 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியா நறுக்கிக்கணும். நறுக்குன உருளைக்கிழங்க கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் உப்பு சேர்த்து எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சீரகம், இடிச்ச பூண்டு, பச்சை மிளகா, நீளமா நறுக்குன வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் நறுக்குன தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மசாலா பச்சை வாசனை போனதும் 1 கப் வடிச்ச சாதம், அப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்து மெதுவா கிளறணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கடைசியா நறுக்குன கொத்தமல்லி இலைய தூவி இறக்குனா சாப்பிட காரசாரமான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி.